இந்த வீடியோ வந்து ஜீவசமாதி பத்தி தான் இருக்க போகுது. ஸோ பிடிச்சவங்க வீடியோ கண்டினியூ பண்ணுங்க, பிடிக்காதவங்க இதோட வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க என்னோட சொந்த அனுபவம் தான். ஒரு வாரமா சிவாக்கியர்ன்ற அந்த பேரு எனக்கு திரும்ப திரும்ப என் காதுல வந்து விழுந்துகிட்டே இருந்ததுங்க. அது என்ன ஏதுன்னு நம்ம வந்து கொஞ்சம் டீப்பா ஆராய்ஞ்சு பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கு நேரம் இல்லாம இருந்துச்சு. அப்புறம் சடனா ஒரு இடத்துல இருந்து எனக்கு அழைப்பு வந்தது, இந்த இடத்துக்கு வந்து வாங்க போகலாம் அப்படின்னு. கூப்பிட்டவங்க எனக்கு வேலை இருக்கு, அதனால நீங்க போயிட்டு வாங்க இந்த இடத்துக்கு அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்னு அந்த இடத்துக்கு கிளம்பி போனேன். அந்த அனுபவத்தை தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். இது சித்தர் ஜீவசமாதி பத்தினது. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு பிடிக்கலாம், பிடிக்காமலும் போகலாம். பிடிக்கிறவங்க மட்டும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த இடத்துக்கு நான் போய் ஆகணும், ஏங்க மறுப்பு சொல்லாதீங்க, என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு என் கணவர்கிட்ட நான் கேட்டேன். ஏன்னா என்னை கூப்பிட்ட தோழிக்கு வர முடியாத சூழல், ஆனால் எனக்கு இந்த இடத்துக்கு போகணுன்ற மைண்ட் செட்டு. குரோம்பேட்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. சென்னையில் தான் திருமழிசை. அங்கே என்ன இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது எதுவுமே எனக்கு தெரியாது. ஃபுல் பிளாங்க்கு. அந்த இடத்துக்கு நான் போக வேண்டிய நேரம் வந்துட்டதுனால இலக்கை நோக்கிய பயணம். அந்த இடத்துல எனக்கு நடந்த ஒரு அற்புத வீடியோ காட்சியை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ லைக்குக்காகவோ ஷேருக்காகவோ பணத்துக்காகவோ பதிவிடலை. என்னுடைய ஒரு சொந்த அனுபவம். அந்த அனுபவத்தை எல்லாருக்கும் பகிரணும் அப்படிங்கிற நோக்கம்தான். வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ பாலகருட நந்தி சித்தர், அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி வைத்திய முனீஸ்வரர் ஷம்பாலா எந்திராலயம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா திருமழிசை, நியர் பாரத் பெட்ரோல் பங்க், சென்னை 6,124,000. இந்த முகவரியும் கூகுள் மேப்பும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் போய் அங்கே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குரோம்பேட்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அருமையான ஒரு இடங்க. எந்த ஒரு சத்தமும் இல்லை, அவ்வளவு அமைதியான ஒரு இடம். இது ஒரு அற்புத சக்தி நிறைஞ்ச இடங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது சில விதிமுறைகளை மட்டும் கடைபிடிங்க. உங்களுடைய வண்டி வாகனம் மற்றும் காலணிகளை மட்டும் இந்த ஆர்ச்சிக்கு வெளியிலேயே விட்டுட்டு போங்க. ஏன்னா நீங்கள் வந்திருக்கிறது பொது இடத்துக்கு இல்லை, ஒருத்தருடைய மனசுக்குள்ளே தான் இப்போ நம்ம அடி எடுத்து வைக்கிறோம். பலா, வாழை, முக்கணிகள் வளரக்கூடிய ஒரு இடத்துல தான் எல்லா சக்தியும் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. வெறுமனே உட்காந்து சிந்திச்ச குருவோட மனசுல இப்படி ஒரு அற்புதமான விஷயத்த பண்ணணும்னு எப்படி தோணி இருக்கும்? இறையருள் நிறைஞ்ச ஒரு மனிதரால தான் இவ்வளவு பெரிய சாதனையை சத்தம் இல்லாம செய்ய முடியும். இங்க நீங்க பாக்குற ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் 1000 அர்த்தம் இருக்கும். ஆண் சக்தி நிறைந்த இந்த காதுக்கு கதை இருக்கு. நீங்க இங்க பாக்குற ஒவ்வொரு விஷயமும் முக்கோண விதிக்கு உட்பட்டு தான் இருக்கும். பலா, வாழை இது போலதான். கலசங்களை தாங்கி நிற்கிற கோபுரத்துக்கு கூட முக்கோண வடிவம் தான் அப்படின்னா பார்த்துக்குங்க. புனிதம் நிறைஞ்ச இந்த இடத்துக்கு வேண்டுதலை கொண்டுக்கு போக தேவையில்லை. இந்த இடத்துக்கு நீங்கள் போனாவே உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது கிடைக்கும். 2 காது இருக்குங்க. ஆண் சக்தி உள்ள காது, பெண் சக்தி உள்ள காது அப்படின்னு 2 காது இருக்குது 2 பக்கமும். ஆண் சக்தி கொண்ட காதில் பெண்கள் தங்களுடைய வேண்டுதலையும், பெண் சக்தி நிறைந்த காதில் ஆண்கள் அவர்களுடைய வேண்டுதலையும் சொன்னால் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இங்கே நம்பப்படுது. என்ன ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம், எதை எடுத்தாலுமே எந்த பக்கத்தை பார்த்தாலுமே வடிவம் முக்கோணமாக தாங்க இருக்கு. சுற்றி வீடியோ எடுக்கிற அளவுக்கு நமக்கு இங்கே பர்மிஷன் அவ்வளவு ஈஸியாக கிடைக்காதுங்க. குருவோட அனுமதியை பெற்று தான் இந்த வீடியோவை நான் எடுக்க முடிஞ்சுது. குரு எனக்கு எந்த ஒரு மறுப்பும் சொல்லலைங்க, தாராளமாக எடுத்துக்கத ஐயே அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால தான் சுற்றி நீங்கள் இந்த கோயிலோட ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து ரசிச்சுக்கு வர முடியுது. ஷம்பாலா எந்திரமா அப்படின்றத இந்த இடத்துல தாங்க நான் முழு விவரத்தோடு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியாவிலேயே இந்த இடத்துல தான் அந்த எந்திரம் இருக்குதான். கோவிலை வடிவமைச்ச குருவோட ஒவ்வொரு அனுபவத்தையும் கல்வெட்டாக இங்கே வந்து பதிய வச்சிருக்காங்க. இமயமலைக்கு சென்ற நம்ம குருவின் வழிகாட்டியாக இருந்த சித்தரோட உருவம் தான் இந்த கல்வெட்டில் பதிச்சிருக்கு. திருவண்ணாமலையில் இருக்கிற அழுக்குமுட்டை சித்தரோட நம்ம குருவின் அனுபவம் தான் இந்த கல்வெட்டு. எல்லாத்துக்குமே காரணம் இருக்குங்க. இங்கே இந்த கோவிலில் சுற்றி இருக்கிற ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாசப்படி தெரியும். இது ஜன்னலா வாசப்படி அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் எழும். ஆனால் இது எப்படியாப்பட்டது அப்படின்றத நான் உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் உணர்ந்தேன். அப்படியே இந்த பக்கம் பாருங்களேன், ஒரு ருத்ராட்ச மரம் ஒன்று இருக்குது. என்ன ஒரு அதிசயம் தெரியுமா? இதுவும் 3 முகம் கொண்ட ஒரு ருத்ராட்ச மரம். இந்த வாசற்படியும் 3 வாசப்படியாக தான் இருக்குது. இன்னொரு அதிசயம் என்ன தெரியுமா? கும்பாபிஷேகம் நடந்து 47வது நாள் அன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன். அப்படியே வெளியில் பார்த்துட்டே வரேன். எல்லாத்தையும் பார்த்து ஒன்று ஒன்றா வியந்த வண்ணம் வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் கொடிமரம் பாருங்கள், அதையும் முக்கோணத்தில் தாங்க செஞ்சுருக்காங்க. அந்த கொடிமரத்தோட அடி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் முக்கோணத்தில் தான் இருக்குது. இப்போது கும்பாபிஷேகம் முடிஞ்சு 47வது நாள்னு சொன்னேன் இல்லையா,
ஸோ அந்த யாகம் ஓமகுண்டம் வளர்த்த இடத்த வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் ஊர் வார்த்தைகளில் சில வார்த்தைகளை நான் போட்டு பேசியிருக்கேன். ஸோ அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிச்சுக்குங்க. இந்த இடத்துல இருந்து கோவிலை பார்க்கும்போது அந்த முன்பக்க சுவற்றில் 2 சிறு துவாரங்கள் இருக்குது. சின்ன வயசு ஞாபகம் தான், வேற என்ன. ஓட்டை இருந்தாலே கண்ணை வச்சு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறது தானே நமக்கு பிடிக்கும். அப்படி பார்க்கும்போது ஒரு உருவம் தெரியுதுங்க எனக்கு. அந்த உருவத்தை பார்க்கையில் இவரை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே, இவர் பேர் என்னவோ இல்லை அப்படின்னு ஒரு தெரிஞ்ச நபரை நம்ம பார்க்கும்போது எப்படி ஒரு உணர்வு ஏற்படுமோ அதுபோல் எனக்கு ஒரு உணர்வுங்க. சரி, இவர் அப்படியே இருக்கட்டும், நம்ம ஃபஸ்ட்டு மேலே போய் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நான் மேலே ஏறி வரேன். ஒரு பக்கம் சங்கு, மறுபக்கம் உடுக்க கையில் இருக்குது. இந்த கல்வெட்டை பார்த்துக்கிட்டே அப்படியே பின்னாடி பார்த்தா 2 பாலன்னு 2 உருவத்தை வச்சுருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு பக்கவாட்டு சுவற்றில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளையும் கல்வெட்டாக பதிச்சு வச்சுருக்காங்க. அப்படியே இந்த தூணுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற மறுபக்க தூண் சுவற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு உருவம். அந்த பாம்பு உருவத்துக்கு மேலே பாருங்கள் ஒரு கருடன். இந்த கல்வெட்டெல்லாம் நீங்கள் எங்கேயுமே காண கிடைக்காத ஒரு காட்சிங்க. எப்படிங்க ஒரு சாதாரண மனசுக்கு இந்த சிற்பங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தோணும்? ஒவ்வொரு சிற்பத்துக்குள்ளேயும் பல்லாயிரம் அர்த்தங்கள் இருக்குங்க. முன்னே அமர்ந்திருக்கிற இந்த 2 பாலகர்களும் முருகரும் விநாயகரும் தாங்க. வித்தியாசமான சிற்பங்கள் நிறைஞ்ச இந்த கருவறைக்குள்ள நான் போகிறேன். தீபாராதனை காட்டப்படுது. வெள்ளையா தெரிகிற ஐயாவோட உருவத்தை பல பேர் பார்த்த சாட்சியங்களும் இருக்குது. ஐயா அவங்களுடைய தலைப்பகுதிக்கு மேலே எந்திரம், ஐயா அவங்களுக்கு கீழே வைத்திய முனீஸ்வரர். ஏதோ சொல்ல முடியாத ஒரு உணர்வு எனக்குள்ள இருந்துக்கே இருக்கு. கருவறைக்கு பக்கவாட்டில் 2 பக்கமும் குகைகள் போன்ற வடிவமைப்பு இருக்கு. அங்கே அமைதியா அமர்ந்து தியானம் பண்ணலாம். நான் சொன்னேன் இல்லையா, எனக்குள்ள சொல்ல முடியாத ஒரு உணர்வு, அதை இப்போ என் முகத்துல நீங்க பார்க்கலாம். தெரியுதா? மேல இருந்து 7 அடி கீழே இறங்கி வந்த கோவிலோட முன்பகுதியில தெரிஞ்ச சிறு துவாரம் வழியா ஒரு உருவம். ஐயா அவர்கள் இருக்கிற அந்த இடத்துக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். சிலைக்கு பக்கத்துல போக 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 ரொம்ப நெருக்கமான ஒருத்தரை நம்ம சந்திக்க போறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வுங்க. நானும் என்னுடைய கணவரும் கிட்ட நெருங்க எங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு குரல். ஆரம்பத்துல ஏதோ ஒரு சித்தரோட ஜீவசமாதி இங்க இருக்கு அப்படின்னு தான் நாங்களும் நினைச்சிட்டு இருந்தோம். மேட்டுப்பாளையத்துல இருக்கிற கல்வெட்டை படிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது இவர் தான் சிவாகிய சித்தர் அப்படின்னு சொல்லையில உங்களுக்கு எப்படி இருக்கும்? 1 வார காலமா சிவாகியர்ன்ற பேர் என் காதுல விழுந்துகிட்டே இருக்கு. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட திரு சீமானண்ணன் அவர்கள் வாயில சிவாகியர் சித்தர் சொன்னார் அப்படின்னு ஒரு பாடலை சொல்றாரு. இதை நான் எப்படிங்க எடுத்துக்க முடியும்? சிலைக்கு அருகே போன எங்களால 200% உணர முடிஞ்சது அதிர்வலைகளை. சிலைக்கு பக்கவாட்டுல 2 துவாரங்கள் தெரியுங்க. 10 அடிக்கு கீழே இருக்கிற சித்தரோட மூச்சு காற்று இது வழியா தாங்க வெளியில வருது. மற்றொரு பேர் அதிசயங்க, இங்க இருந்து சித்தர் வெளி உலகத்தை பாக்குறது இந்த சின்ன துவாரம் வழியாங்க. அதாவது வெளிப்பக்கத்துல இருந்து நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு சின்ன துவாரம், அதுதாங்க. இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கும். பார்த்தா போதும், இவங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினைச்சு வச்சிருப்போம்ல, அவங்கள நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா நமக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும். அதுதான் இங்க எனக்கு கிடைச்சது. மண்டபத்தை சுத்திலும் எல்லா இடங்களையும், அதாவது மூளைக்கு மூளை பலிபீடங்களை பார்க்க முடியுதுங்க. கோவில்னு சொல்லிக்கிட்டு இருந்த என்கிட்ட வந்து இது கோவில் இல்லமா, தியான மண்டபம் அப்படின்னு குரு சொல்லையில எனக்கு புரியலைங்க. ஆனா இப்ப புரியுது. குரு இமயமலைக்கு போகும்போது வழிகாட்டியா இருந்த சித்தரோட உருவத்தை சாய்பாபா உருவத்தோடு வச்சு பூஜை செஞ்சுட்டு வர்றார் குரு. தொடங்கின இடத்துக்கே நம்ம வந்தாச்சுங்க. குருன்னு சொன்ன அந்த குரு வேற யாரும் இல்லைங்க, இவர் தான். வீடியோவில் என்ன போட்டுறாத தாயின்னு சொன்ன குருவோட வார்த்தையையும் மீறி அவரை உங்களுக்கு நான் காண்பிக்கிறதுக்கு காரணம், இவ்வளவு புனிதமும் அற்புதமும் நிறைஞ்ச இந்த ஒரு இடத்த மக்கள் பார்க்கணும், நம்ம மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வழிகாட்டியா இருக்கிற நம்ம குருவுக்கு இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அதே வேளையில இங்க போனீங்க அப்படின்னா இது ஒரு புண்ணிய ஸ்தலங்க, விதிகளை கடைபிடிங்க. என்னங்க வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்களா? வீடியோ பிடிச்சிருந்ததா? இதில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே உண்மையான வார்த்தைகள்ங்க. எந்த இடத்துலையும் சேர்த்து அதிகரித்து அப்படிலாம் சொல்லலை. என்ன நடந்ததோ அதை அப்படியே சொல்லிட்டேன். ஸோ இந்த இடத்துக்கு நீங்களும் போங்க. சென்னையில் தான் இருக்குது. சென்னையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த இடம் இருக்குது. தாராளமாக நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப அமைதியாக நல்லா இருந்தது. எனக்கு கிடைச்ச வைப்ரேஷன் உண்மையிலே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஸோ எல்லாருக்கும் அந்த அனுபவம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.